வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கோர வேண்டும், அவர் தன்னுடைய கருத்தை பின்வாங்க வேண்டும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம், அதனது தோழமை கட்சிகள், நாம் தமிழர் போன்ற கட்சிகள் எல்லாம் எதிர்வினை ஆற்றியிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் பிரச்சாரம் செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் பீகாரிகளை, உழைக்கும் பீகாரிகளை திராவிட முன்னேற்ற கழகம் துன்புறுத்துகிறது, அங்கே இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் அதை கண்டுகிறது இல்லை அப்படின்னு பேசியது ஒரு பெரிய எதிர்வினையை உருவாக்கி இருக்கிறது. எங்கே பீகாரிகளை யார் இங்கே துன்புறுத்துறாங்க அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கேட்க, தமிழர்கள் அவமானப்படுத்துகிறாங்க, தொடர்ந்து பிரதமர் இப்படி செஞ்சிட்ருக்கிறாரு, ஒடிசாவில் பேசும்போது அவமானப்படுத்தினார், இங்கே அவமானப்படுத்துகிறாருன்னு சொல்ல பாஜக அதற்கு எதிர்வினையாற்றுகிறது. திமுகவை சொன்னால் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிவிடதா, மடை மாற்றுவதா அப்படின்னு கேட்க, இது ஒரு பெரிய பிரச்சனையாக, விவாத பொருளாக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையே உருமாறி இருக்கிறது. விவாதிக்கலாம். பிரதமருடைய கருத்து அவதூறா, அர்த்தமுள்ளதா? நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு கலைராஜன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள், மேலும் விருந்தினர்கள் இணைகிறார்கள். சில கடுமையான கேள்விகளை திரு கலைராஜன் அவர்களை நோக்கி கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மொத்தமாக எத்தனை பீகாரிகளை துன்புறுத்தினீங்க? அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி மிக முக்கியமான பதவிகளில் ஒன்று குடியரசுத் தலைவருக்கு பின்னாலே, துணை குடியரசுத் தலைவருக்கு பின்னாலே பிரதம அமைச்சர் தான். நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறவர் அனைத்து மக்களையும் சமமாக பார்க்க வேண்டும். கட்சி வேறுபாடு, கட்சி பாகுபாடின்றி மக்களை எல்லாம் பார்க்க வேண்டிய ஒருவர் தான் தகுதியான பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியும். இந்த பிரதமர் மோடி அவர்கள் எப்பொழுது பேசினாலும் சரி, அவர் பேச்சிலே வெறுப்பு பேச்சு தான் அதிகமாக இருக்கிறது. அதற்கு நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த முறை 173 பொதுக்கூட்டங்களிலே அவர் நாடாளுமன்ற தேர்தலில் பேசியிருக்கிறார். அதே 110 பொதுக்கூட்டங்களிலே சிறுபான்மை மக்கள் மீது வெறுப்பு பேச்சு தான் அவர் பேசியிருப்பதாக. இது வெறுப்பு பேச்சுன்னு எப்படி சொல்றீங்க? சிறுபான்மை மக்கள் மீது இந்த நாட்டை ஊடுருவல்காரர்கள், இந்த நாட்டினுடைய மக்களுடைய தாலிகளை எல்லாம் பறித்து விடுவார்கள், இந்துக்களுடைய தாலிகளை பறித்து சென்று விடுவார்கள், இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாம், இந்த பெரும்பான்மையான சொத்துக்கள் எல்லாம் முஸ்லீம்கள் தான் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி மன்மோகன் சிங் பேசினார் என்றெல்லாம் சொல்லி மோடி பேசினார். இது நடந்த உண்மை. பேசிய பேச்சைத்தான் நான் சொல்கிறேன். ஆனால் இட்டுக்கட்டி பேசுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஆக திமுக மீது அவர் திட்டமிட்டு இப்படி ஒரு பழியை சுமத்துகிறார் என்று சொன்னால், திமுக மீது சுமத்தினார், தமிழர்கள் மீது சுமத்தினார் பாஜக கேட்கிறாங்க. திமுக மீது சுமத்துகிறார் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய தமிழர்கள் ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட 8 கோடி தமிழர்கள் வாழ்கிற போது 6 கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 6 கோடி மக்களிலே பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்து இன்றைக்கு ஒரு ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிற இயக்கம் திமுக. ஆக தமிழர்களால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழர்களுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. ஆக திமுக ஒரு கட்சியை சொன்னா ஒரு இனத்தையோ மாநிலத்தையோ சொல்றாங்க. ஒரு அந்த இனம் தானே எங்களுக்கு வாக்களித்திருக்கிறது. அந்த இனம் வாக்களித்திருக்கிற போது அந்த இனத்தினுடைய சார்பாகத்தான் நாங்கள் பேச வேண்டும். அந்த இனத்துக்கு ஒரு ஆபத்து என்றால் நாங்கள் தான் பேச முடியும். அவங்க சார்பாக பேசுகிறவங்க என்ன சொல்லக்கூடும், இல்லை என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ எம்பிக்கள், எவ்வளோ திமுக முன்னோடிகள் பானிபூரி அது இதுன்னு இந்த மாதிரி சர்ச்சை பேச்சு பேசுனாங்க. அது வெறுப்பு பேச்சுன்னா நீங்கள் பேசுறது என்ன? எங்கே பானிபூரி பேசிய விற்கிறார்கள் என்று சொன்னதெல்லாம் எதற்காக சொன்னார்கள் என்று சொன்னால், இந்தி மொழியை படிக்க வேண்டும், சமர சிக்ஷா அபியானம் திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு 2500 கோடியை தரம் இருக்கிறார்கள், கல்வி தர வேண்டிய பணம் தரம் இருக்கிறார்கள். காரணம் 3ஆம் மொழியாக இந்தியை திணிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எங்களுடைய முதலமைச்சர்கள் உறுதியாக இருக்கிறார். இது தமிழுடைய ஆதரவு, தமிழின ஆதரவு பேச்சு. இந்த பேச்சு அப்படிங்கிற போது தமிழின மக்களுக்காகத்தான் அவர் பேசுகிறார். இப்போ சமூக நீதியை பற்றி பேசுகிறவர் யார்? இன்றைக்கு இந்தியாவிலேயே இன்றைக்கு முதலமைச்சர், எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் சமூக நீதியை பற்றியும் சமத்துவத்தை பற்றியும் சமதர்மத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக அப்படி பேசுகிற போது அவரை குறிவைத்து தாக்குவதற்கு முடியாமல், அவருடைய ஆட்சியை குந்தகம் விளைவிப்பு என்பதற்காக ஆளுநர் ரவி என்பவர் ஒரு பிஜேபிக்காரரை, ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை வைத்து இன்றைக்கு கலைஞர் பல்கலைக்கழகம் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கு இன்று வரை ஒப்புதல் தரவில்லை. ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் இப்படித்தான் ஒப்புதல் தராமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் செய்வது இனத்வேஷம் முழுக்க. ஆக அவர் பேசுகிற போது திருக்குறளை பற்றி பேசுகிறார், திருவள்ளுவரை பேசுகிறார், ஐநாவிலை பேசுகிறது, மூத்த மொழி தமிழ் மொழி என்கிறார், யாதும் முறை யாவரும் கேள்வி என்று பேசுகிறார். இப்படியெல்லாம் பேசிவிட்டு இதெல்லாம் வஞ்ச புகழ்ச்சி பேச்சா? என்னுடைய கேள்வி இதுதான். இப்படியெல்லாம் பேசிவிட்டு எங்களை பழிபோட்டு எங்களை பீகார் மக்களுக்கு எதிராக நாங்களெல்லாம் இருப்பதை போல, தமிழர்கள் ஏதோ பீகாரிகளுக்கு எதிரிகளாக இருப்பதை போல, பீகார் மக்களை அரசியலுக்காக தூண்டி விடுவதற்காக இப்படி ஒரு வன்மத்தை எங்கள் மீது பூசுகிறார் என்று சொன்னால், இவர் இந்த நாட்டின் பிரதமராக இருப்பதற்கே தகுதியற்றவராகத்தான் இன்றைக்கு மோடி இருக்கிறார் என்பதை நான் சொல்கிறேன். திரு இப்ராஹிம், பதில் சொல்லுங்க. யாரு எங்க பீகாரிகளை துன்புறுத்தினாங்க? ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது.
2538 பணியிடங்களை அமைச்சர் நேருடைய சகோதரர்கள் 888 கோடி ரூபாய் அளவிற்கு அதை ஊழல் பண்ணியிருக்கிறாங்க என்று மத்திய அமலாக்கத்துறை மாநிலத்தினுடைய டிஜிபியை விசாரிக்க சொல்லி மிக தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறது. இது வெளிவந்தா பெரிய அளவிற்கு திமுகவிற்கு தலைகுனிவு ஏற்படும் என்பதனால மடைமாற்றத்திற்கு வழக்கம் போல பாரத பிரதமரை வம்புக்கு இழுப்பது அல்லது இங்க இருக்கிற தமிழக கவர்னரை வம்புக்கு இழுப்பது, இதுதான் இவங்களுடைய வேலை. மோடி பேசியது உண்மையா இல்லையா? நான் சொல்றேன், மோடி பேசியது உண்மையா இல்லையா? நான் சொல்ல வரேங்க. நான் சொல்ல பேச விடுங்க. தமிழக மக்கள் மீது இவ்வளவு அக்கறை இருக்கிறதா திமுக காட்டுது. அதே மாதிரி குறிப்பா இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் மீது இவ்வளவு அக்கறை உள்ளதை காட்டுறாங்க. நான் 2 கேள்வி கேட்கிறேன். தமிழர்கள் மீது அக்கறை உள்ள திமுக தமிழர்களுக்காக குரல் கொடுத்தா பரவாயில்லை. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஹிந்தியில சொன்னது திமுக காரர்கள் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள். ஹிந்தி தெரியலன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், அப்படி ஒரு துன்புறுத்தல் நடந்தா யார் எங்க துன்புறுத்தி இருக்காங்க? தமிழ்நாட்டுல நம்முடைய பீகாரிய சகோதரிகளோ உத்தரப்பிரதேச சகோதரிகளோ துன்புறுத்தப்பட்ட சரி கன்சர்ன் எங்க நடந்தது? நான் வரிசை ஆதாரம் யார் பட்டுப்படுத்துறாங்க? எங்க துன்புறுத்தப்பட்டாங்க தமிழ்நாட்டுல? நான் வரிசை ஆதாரம் சொல்றேன். ஏன்னா ஆதாரம் சொல்வதற்கு விடுங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, மடைமாற்றுவதற்கு செய்யற வேலையை தாண்டி தமிழகத்தினரையே ஏதோ பிரதமர் எதிராக பேசிட்டாருன்னு வழக்கம் போல இந்த கோயப்பல்ஸ் பொய்யை திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஒன்னு புரிஞ்சுக்கங்க, ஹிந்தி தெரியலனா பிரதமர் அவர்கள் என்ன சொன்னார் என்பதற்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முகநூலிலேயே பிரதமர் பேசுனதுக்கு தமிழ் எழுத்துக்களே போட்டிருக்கிறார். அதுல எந்த இடத்திலும் தமிழர்களை குறிப்பிடல. தமிழர்கள் பீகாரிகளை துன்புறுத்துறாருன்னு சொல்லவே இல்லை. நான் ஏத்துக்கிறேன். என்னுடைய கேள்வி, ஊழல்வாதிகள் திமுக காரர்கள் மக்கள் ஏமாற்றம் சொன்னார், அது எப்படி தமிழர்களை குறிக்குமா? தமிழர்களை வந்து பீகாரிகள் தமிழ்நாட்டில் எங்கு என்று எப்போது எப்படி துன்புறுத்தப்பட்டார்கள் திமுகவினரால்? பீகாரிகளை பற்றி மிக தெளிவாக திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற தயாநிதி மாறன் என்ன சொன்னாரு? அவர்கள் கட்டடம் கட்டுவதற்கும் கக்கூஸ் கழுவுவதற்கும் தான் லாயக்கானவர்கள் பீகாரில் சொன்னார். அதே மாதிரி ஆரன் இளங்கோ நான் சொல்றேங்க, ஆதாரம் போட்டு காட்டுறேன். இப்ப அடுத்த சுற்று வரும்போது நான் வீடியோ போட்டு காட்டுறேன். கக்கூஸ் கழுக்கிறதுக்கு தான் லாயக்கானவர்கள் என்று தயாநிதி மாறன் பேசுறது ஆடியோ வச்சிருக்கிறேன். பீகாரிகள் அப்படின்னு அந்த மாநிலத்தை மக்களை அசிங்கப்படுத்துகிறவர்கள் திமுக காரர்கள். அதே மாதிரி இவர்கள் அடுத்து என்ன சொல்றாங்க? கே.என். நேரு அவர்கள் சொல்றாங்க பீகாரிகள் வந்து குறைந்த அறிவுள்ளவர்கள்ன்றாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் இந்தி படிக்கிற பீகாரிக்காரர்கள் எல்லாம் வந்து பானிபூரி விற்க தான் லாய்க்கு என்று பொன்முடி பேசுகிறார். எல்லாத்துக்கும் நான் வீடியோ ஆதாரம், நீங்க மறுத்தீர்கள் என்றால் வீடியோ ஆதாரத்தை நான் வெளியிடுறேன். அதே மாதிரி இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே எம்பி செந்தில் குமார் அவர் சொல்றாரு ஹிந்தி மாநிலங்கள் எல்லாம் கோமுத்ரா குடிக்கிற மாநிலம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேசி அதை கண்டிப்புக்குள்ளானது. அப்ப ஹிந்தி பேசக்கூடியவர்களை இழிவுபடுத்துவது. அது மட்டுமல்லாம அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ரொம்ப அக்கறைப்பட்டு ஊடுருவல்காரர்கள் அவர்களை எல்லாம் வந்து இவர்கள் எதிர்க்கிறார்கள், பிரதமர் எதிர்க்கிறார், இது நியாயமா அப்படின்னு. ஏங்க, இஸ்லாமியர்கள் இந்த பாரதத்தில் பிறந்திருந்தால் அவர்களை தான் அரவணைக்கணுமே தவிர ஊடுருவல்காரர்களாக பங்களாதேஷில் இருந்தும் ரோஹிங்கியா முஸ்லிம்களும் வந்தா அவர்களை எதுக்கு ஆதரிக்கணும்? இந்த சில சர்ச்சை பேச்சுகள் அதெல்லாம் பெரிய சர்ச்சையாச்சு, விவாத பொருளாச்சு. துன்புறுத்துவது சொன்னாச்சு இல்லங்க. அப்போ அப்படின்னா பாஜகல நீங்க வந்து முக்கிய தலைவர்கள் இஸ்லாமியர்களை பத்தி சர்ச்சை பேச்சு பேசியிருக்காங்க. சகோதரர் ஹரி அவர்களை பார்த்து நான் ஒரே வார்த்தை கேட்கிறேன். சகோதரர் ஹரி அவர்களை பார்த்து கேட்கிறேன், பீகாரிகள் கக்கூஸ் கழுவுறதுக்கு தான் லாய்க்குன்னு சொன்னா அதை வந்து சந்தோஷமா ஏத்துக்கீங்களா? இதே இன்றைக்கு அமைச்சரா இருக்கிற டிஆர் ராம்சாதா, நான் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்த விரும்பல, மந்திரியா இருக்கிற ஒரு அம்மா பேசினாங்க, அவங்க இஸ்லாமியர்களை பாஜக துன்புறுத்துதுன்னு எடுத்துக்கலாமா? அவங்க பேசினதுனால நிறைய பட்டியல் போட முடியும். இஸ்லாமியர்களை பத்திய பாஜகவினருடைய சர்ச்சை பேச்சுகள் நிறைய எடுக்க முடியும். அந்த பேச்சுகள் இருப்பதனாலேயே பாஜக இஸ்லாமியர்களை துன்புறுத்துதுன்னு சொன்னா சரியா இருக்குமா? உதாரணம் வந்து பில்கிஸ் பவன் வழக்கு. பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல ரோஹிங்கியா முஸ்லிம்களை இங்க தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மண்ணின் மக்களாக இந்த பாரத தாயின் பிள்ளைகளாக யார் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் உரிமை இருக்க தவிர
ஊடுருவல்காரர்களை ஏன் திமுக காக்க நினைக்கிறது? ஊடுருவல்காரர்கள் இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி என்று நினைப்பீர்கள் என்றால் அந்நிய தேசத்தில் உள்ளவனை இங்க கூட்டு வந்து நீங்க சரசமான நினைக்கிறீர்களா? இது எவ்வளவு பெரிய மோசடி இது. பாரதத்தில் உள்ள குடிமகனுக்கு இருக்கிற வாக்குரிமையை வெளியில இருந்து வர பங்களாதேஷ்காரன் கொடுப்பீங்களா? நீங்க ஊடுருவல்காரர்களை பாக்குறீங்க. எந்த மதத்தினராக இருந்தாலும் அடிக்கப்பட வேண்டும். அதாவது அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர்களே, பாகிஸ்தானர்களையோ வங்காளதேசத்தை சேர்ந்தவர்களையோ நாங்கள் யாராவது ஒருவரை ஆதரித்தார்கள் முதலமைச்சர் என்று ஆதாரபூர்வமாக சொல்ல முடியுமா? மனம் புண்படுகிறதா? ஆதாரபூர்வமாக சொல்லாமல் ஏதோ வாய் பிடித்ததோ வாங்கை பிடித்ததோ என்று குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. இந்த திமுகவுக்கு இதுதான் வேலை. திமுகவுக்கு என்னன்னா தாங்கிட்ட சரக்கு இல்லன்னா மாட்டிக்கிட்டாங்கன்னா அடுத்தவங்க பேசும்போது அதை தடுக்கிறதுக்காக செய்வாங்க. நீங்க ஒரு மணி நேரம் இல்ல நான் கேக்குறேங்க. கே.என். நேரு அமைச்சர் என்னங்க சொன்னாரு? பீகாரிகள் குறைந்த அறிவு படைத்தவர்னு சொன்னாருங்க. சொன்னீங்களா இல்லையா? அதே மாதிரி நீங்க மறுத்தீர்கள் என்றால் நான் வீடியோ வெளியிடுவேன். அதே மாதிரி ஹிந்தி படிக்கிற எல்லா பீகாரிகளுமே பானிபூரி இருக்கதான் லாய்க்குன்னு அமைச்சர் பொன்முடி சொல்லி இருக்கிறார். அதை விட கொடுமை என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்தி பேசக்கூடியவர்கள் முட்டாள்கள் அப்படின்னு ஆர்.எஸ். பாரதி சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி ஆர்.என். இளங்கோ திமுக சொல்லி இருக்கிறார். ஹிந்திக்காரர்கள் எல்லாம் பன்னிக்குட்டி மாதிரி அதிக குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதே மாதிரி ஹிந்திக்காரர்கள் அதிகமாக பெருத்து விட்டால் தமிழ்நாட்டுக்காரர்கள் மாறி கேவலப்படுத்தி இருக்கிறீங்க. இல்ல இத நான் தயவு செய்து ஹரி அவர்கள் அடுத்த ரவுண்ட் இவர்கள் எவ்வளவு பெரிய பொய்யர்கள். அதே மாதிரி இவர்களுக்கு ஹிந்தி தெரியல என்பது இவர்களுக்கு திமுக காரர்களுக்கு ஹிந்தி தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுங்க. கடந்த காலத்துல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் இன்ன பிற ஊழல்வாதிகளும் சேர்த்து வைத்திருக்கிற பணத்தை இங்கு கொண்டு வந்து கொடுத்தால், பிரித்து கொடுத்தால் 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கில் போடலான்னு பேசினதை மடைமாற்றி பேங்க்ல 15 லட்சம் ரூபாய் மோடி போடுறேன்னு சொன்னாரு. ஹிந்தி தெரியல. சுனாமி ஜூம்லான்னு அமித்ஷா சொன்னாரு. இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லலன்னு கிளாரிஃபை பண்ணி ஜூம்லான்னு ஏன் சொன்னாரு? நான் பிரதமர் சொன்னதற்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அவருடைய நம்பிக்கை பெற்றவர். அதே அமித்ஷா அதை ஜூம்லான்னு விளக்கம் கொடுத்தாரா? அதாவது நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. நான் பேசுவதற்கு நான் தான் பொறுப்பேற்க முடியும். பாரத பிரதமர் பேசியதற்கு அவர் சொன்ன விளக்கத்தை தான் நான் சொல்ல முடியும். அமித்ஷா எங்க ரோட்ல போறவரா? நாட்டுடைய உள்துறை அமைச்சருங்க, பாஜகவுடைய மிக முக்கிய முகம். இல்ல நீங்க அதாவதுங்க ஒரு வார்த்தைக்கு யார் இப்ப நான் பேசியதற்கு நான் தான் அதற்கான முழு பொருளை சொல்ல முடியும். பொது வழியில பேசின பொருளுக்கு என்ன அதை சொல்ல முடியுமே தவிர நான் பேசுறதுக்கு நான் தானே பொறுப்பாக முடியும். இப்ப நான் பேசி அது வழக்கு பதிவு செய்தால் இன்னொருத்தர் அதுக்கு வழக்கு கொடுப்பாரா? நீதிமன்றம் என்னதானே கேட்கும். சொன்னதை ஹிந்தி தெரியாத திமுகவினர் தயவு செய்து ஹிந்தி கத்துக்குங்க அல்லது பொய் பிரச்சாரம் செய்யாதீங்க. நான் கேட்கிறேன், வடமாநிலத்தவர்களை பற்றி நீங்கள் இவ்வளவு கொச்சையா பேசுறீங்களே, தமிழகத்தில் உள்ளவர்கள் வடமாநிலத்தில் போய் வேலை பார்க்கறாங்களா இல்லையா? இதே மும்பையில ஏராளமான தமிழர்கள் அங்கு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் தமிழ் செல்வன் என்கிற ஒரு தமிழன் மும்பையில பாரதிய ஜனதா கட்சியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம். அதே மாதிரி நீங்க டெல்லியில் எடுத்துக்கங்க. டெல்லியில் அதிகபட்சமாக 2வது மாநிலத்தினர் அதிகமா அங்க வசிக்கிறாங்கன்னா தமிழ் மக்கள் தான். டெல்லியில் அதிகபட்சமாக டெல்லியில தமிழர்கள் வசிக்கிறாங்க. அவங்க இப்படி அரசியல் பேசுனாங்களா? மீண்டும் மீண்டும் திமுக பாரத பிரதமருக்கு எதிராக தவறான பொய் பிரச்சாரத்தை பண்ணுகிறது என்பதை பதிவு வைக்கிறேன். இதுல வந்து பொய் பிரச்சாரம் என்பது தவறான விஷயம். நாங்க பிரதமர் மோடி அவர்கள் பேசியதைத்தான் நாங்கள் இன்னைக்கு பேசுகிறோம். இவர் முதலில் இந்தியரா தமிழரா? நான் எவிடன்ஸோட பேசுறேன். தமிழரா இந்தி மொழி பொய் தத்துவத்தை பேசுறீங்க தவிர தமிழ் மொழிக்காரரா இந்தி மொழி வாக்குறுதிகளை கொடுக்காம மக்களை ஏமாத்துகிற திமுக செய்து கொண்டிருக்கிறது. நீங்க நாங்க பேசுறதுக்கு அலோ பண்ணுங்க. நீங்க பேசுறப்ப நான் பேசல. ஏங்க பேசும்போது இந்தி மொழியை நாங்கள் நீங்கள் ஏன் குறுக்கிடுகிறீர்கள்? இருங்க, நாங்க பேசலங்க. நான் பேசலப்ப நீங்க குறுக்கிடாதீங்க. இந்தி மொழியை யாரும் பயில்வதற்கு நாங்கள் தடையாக இல்லை. திமுக தயாநிதி சொன்னாரா இல்லையா? நீங்க சொல்ற ஆர்.எஸ். பாரதி அத்தனை பேரும் முக்கிய தலைவர்கள். ஸ்பைஸ் பண்ணி கூட ஒரு சொல்லிருக்கலாம். ஆனா சர்ச்சை கருத்துக்கள் வட இந்தியர்கள் குறித்து சொன்னாங்களா இல்லையா? அது இன்னும் இப்ப பிரதமர் தவிர்த்திருக்கலாம், அவங்க தவிர்த்திருக்கலாம் தானே. அவங்க எல்லாம் சாதாரணமானவர்கள் இவர் திமுக அடிச்சாங்களா? யாரை ஏமாத்துறீங்க? யார் அடிச்சாங்க?
ஆமாங்க. திருப்பூர்ல கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லா தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்பியது வடமாநிலத்தினை திட்டம் போட்டு தாக்கி அது நான் ஹிந்தி தெரியாது போடான்னு அந்த பனியனை அணிந்து கொண்டு வீம்புக்குனே ஒரு கலவரத்தை செய்ததோடு இதே தமிழக முதல்வர் சொன்னார். தமிழகத்துல நான் இவ்வளவு ஆதாரம் சொல்றேங்க. தமிழகத்தின் முதல்வர் சொன்னார் இதே மாதிரி ஹிந்திக்காரர்கள் இங்க வந்து ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் என்ன பயம் இவங்களுக்கு? அப்ப ஹிந்திக்காரர்கள் என்றால் ஏதோ வேற நாட்டில் தமிழக முதல்வரே சொல்லி இருக்கிறார். தமிழக முதல்வரே சொல்லி இருக்கிறார் வடமாநிலத்து மக்கள் இங்கு வந்து ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற மாநில முதலமைச்சர் சொன்னாரா? எம் கே ஸ்டாலின் என்னைக்கு சொல்லியிருக்கிறாரு? ஆதாரத்துக்கு நீங்க இப்ப போய் பாருங்க. அவர் கொடுக்கிறேன். அவர் எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறார்னா, அதாவது இபிஎஸ் அவர்கள் வேண்டுமானால் இங்கே வடமாநிலத்தில் உள்ளவர்களை அனுமதிக்கலாம், நாங்கள் வடமாநிலத்தவர்களை அனுமதிக்க மாட்டோம்னு திரு ஸ்டாலின் சொல்றதை நான் வச்சிருக்கிறேன், கொடுக்கிறேன். அதே மாதிரி பீகாரிகள் கக்கூஸ் கழுவுதான் லாய்க்குன்னு தயாநிதி மாறன் சொன்னது. இப்ராஹிம் கொஞ்சம் பேச விடுங்க. நீங்க மட்டுமே பொய் சொல்லிட்டு இருப்பீங்க, நான் கேட்டு இருக்க முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகளில் தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை தருவோம், தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை தருவோம் என்று முதலமைச்சர் பேசியது உண்மை. அடுத்தவங்களுக்கு தரமாட்டோம்னு சொல்லல. ஆனா நீங்க வந்து இப்படி பொய்யா இட்டு கட்டி பேசுவது என்பது ஒரு தப்பான தவறான ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்துகிறீர்கள். தமிழர்களுக்கும் மற்ற மாநிலத்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு நீங்கள் பேசுகிறீர்கள். ஓகே, திரு எம் குமார் ஒரு பிரைம் மினிஸ்டர், திரு எம் குமார், திரு இப்ராஹிம் மத்தவங்களும் ஷோல இருக்காங்க. நான் அடுத்த ரவுண்ட்ல வரேன் உங்கள்ட்ட. மத்தவங்களும் பேசுங்க. எனக்கு அடுத்த வாட்டி டைம் கொடுங்க. இப்போ நான் சொன்னதுக்குலாம் ஆதாரம், வீடியோ ஆதாரம் கொடுங்க சார். 16 நிமிஷம் இல்ல 8 நிமிஷத்துக்கு மேல நீங்க தான் பேசியிருக்கீங்க. மத்தவங்களும் இருக்காங்கல்ல. திரு எம் குமார் இருக்கிறாரு, திரு எஸ் இப்ராஹிம் இருக்கிறாரு, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். திரு எம் குமார், ஒரு பிரதமர் எல்லாருக்கும் பொதுவானவர், ஒரு ஸ்டேட்ஸ்மனா நடந்துக்க வேண்டியவர். ஒடிசால அவர் பேசிய பேச்சுக்களை பார்த்தோம், இன்னைக்கு பேசுற பேச்சை பார்க்கிறோம். இஸ் இட் பிரைம் மினிஸ்டர்? அதாவது அவர் பேசினதற்குரிய கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி என்னென்று சொன்னால், பீகார் மாநிலம் வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறது. தமிழகத்தை போன்று அது இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு காலத்தில் அது பாட்னா, பாடலிபுத்திரம் என்று சொன்னால் இந்தியாவிலே தலை சிறந்த நகரமாக இருந்தது. இப்பொழுது அது 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 அரசியல்வாதிகள் அதை அந்த நகரத்தை டெவலப் செய்யாமல் விட்டதனால் அரசியல்வாதிகள் ஆளக்கூடிய நான் சுதந்திர இந்தியாவிலிருந்து சொல்றேன். சுதந்திர இந்தியாவுக்கு பின்னால வந்த ஆட்சி எல்லாம் அதனால் இல்ல நான் முடிச்சிடறேன், சொல்ல வேண்டிய பாயிண்ட் சொல்லிடுறேன் சார். அதனால் அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் வேலை வாய்ப்பின்றி அவர்கள் இங்கே வருகிறார்கள், இங்கே குறைந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறார்கள். நம்முடைய நண்பர் வேலூர் இப்ராஹிம் சொன்னது அத்தனை காரணங்களும் 100% உண்மை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நம்மளை சுத்தி நிறைய வட மாநிலத்தவர்கள் வேலை செய்யறாங்க. தமிழ்நாட்டில் பல முக்கிய பொறுப்பு பல வேலைகள்ல இருக்கிறாங்க, நிறைய ப்ளூ காலர் ஜாப்ஸ்ல. அவங்களுக்கெல்லாம் இங்க பாதுகாப்புக்கு குறைபாடு இருக்கு. அவங்களை யாராவது துன்புறுத்துறாங்களா? அங்க ஒன்று இவர் ஒன்று பேசினார், அவர் ஒன்று பேசினார் சொல்லாதீங்க. யாராவது அங்க துன்புறுத்துறாங்களா? அவங்களை இது அவங்களுக்கும் பாதுகாப்பான மாநிலமா இல்லையா? இல்ல பீகார்காரங்க கக்கூஸ் கழுவுறதுக்கு தான், இந்திக்காரங்க கக்கூஸ் கழுவுறதுக்கு தான் லாய்க்குன்னு தயாநிதி மாறன் சொன்னாரா இல்லையா சார்? அதே போல இவர் சொன்னார், அவர் சொன்னார், 100 சொல்ல முடியும் சார். அனுராக் தாக்கூர் என்ன பேசினாரு, சாத்வி நிரஞ்சன் ஜோதி என்ன பேசினாரு, யோகி ஆதித்யநாத் என்ன பேசினாரு. பேச்ச வச்சு சொல்ல முடியுமா? செயல்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காங்க? இல்ல அதாவது மத்திய அமைச்சராக இருந்து பிரபலமான ஒரு அமைச்சர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது. பொன்முடி என்ன சொன்னார்? அனுராக் தாக்கூர் மத்திய அமைச்சரா இருந்தவர். மத்திய அமைச்சரா இருக்கும்போது என்ன பேசினார் சிறுபான்மையினரை பத்தி? சாத்வி நிரஞ்சன் ஜோதி மத்திய அமைச்சர், அவங்க வந்து என்ன பேசினாங்க? சார் நம்ம இப்ப அந்த விவாதத்துக்கு போகல. நம்ம இப்ப இந்த விவாதம் பேச்சுதான் துன்புறுத்தல், அது துன்புறுத்தல் இல்லையா? இல்ல துன்புறுத்தல்ங்கிறது அடிச்சாதான் துன்புறுத்தல் நீங்க நினைக்க கூடாது. அடிக்கிறது தான் அடிப்பதை விட அவர்களை கருத்தியல் ரீதியா அவர்களுடைய இமேஜை குறைக்கிறது, அவர்களை ரொம்ப அல்பமா பேசுறது, இதெல்லாம் கூட இம்சை தான். அதைத்தான்
நாடு பூரா அது செய்தியானது. ஒரு யூடியூபர், வட இந்தியாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் அதை எடுத்து போட்டு அதை ரொம்ப பெருசாக்கி அதுக்கு 2 பீகார்ல இருந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து அதை விசாரணை நடத்தி அந்த அவருக்கு மேலே கேஸ் எல்லாம் போடப்பட்டு அந்த கேஸ் இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது. இதெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல பெயில் தள்ள அவருக்கு இதெல்லாம் கேஸ் போட்டு அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல பெயில் தள்ள சார். ஆக மொத்தம் சர்ச்சை பேச்சு நிறைய இருக்கலாம் சார். தமிழ்நாடு மற்றவர்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமா சார் பாதுகாப்பற்ற மாநிலமாங்கிறது யார் சொன்னா? பாதுகாப்பற்ற மாநிலம் யார் சொன்னா? துன்புறுத்தப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பொருள். யாரால துன்புறுத்தப்பட்டா என்ன? மனசை கஷ்டப்படுத்துறது தான் துன்புறுத்தல் நான் சொல்றேன். மனசளவுல கஷ்டப்படுத்தினாலே அதுவும் துன்புறுத்தல் தான். பிஜேபி பிரபலங்கள் இஸ்லாமியர்களை துன்புறுத்தி இருக்காங்களா? யாரை துன்புறுத்தினாங்க சொல்லுங்க. சில வார்த்தைகள் அச்சேற்ற கூட முடியாது. சாத்வி நிரஞ்சன் ஜோதி பேசுனதெல்லாம் அச்சேற்ற கூட முடியாது, பேச கூட முடியாது நரகத்துல. நம்ம அப்போ சார் நான் ஒன்னு சொல்றேன். ரமேஷ் பிதுரி பேசின வார்த்தை பேச சொல்லுங்க அவரே. சார் நான் இல்ல இருங்க நான் ஒன்னு கேக்குறேன். கலைஞர் முதும்பெரும் தலைவர், தமிழ்நாட்டுடைய முக்கியமான நபர். அவர் என்னெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக என்னெல்லாம் பேசியிருக்கிறார்? இந்துக்கள் தான் திருடன் சொல்லியிருக்காரா இல்லையா? அவர் ராமர் பாலத்தை ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார்னு சொன்னாரா இல்லையா? தமிழ்நாட்டில் இந்துக்கள் தானே அதிகமான. அவங்க அரசியல்வாதிகள் ஒவ்வொரு நேரத்தில் சில காரணங்களை வைத்து பேசுவார்கள். நான் அதுக்காக இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டார் நான் சொல்லல கலைஞரை. அதே தான் அங்கேயும் பொருந்தும். அது அது வெறுப்பு பேச்சு. அப்படின்னா ஒடிசா கோவில் சாவி தமிழ்நாட்டுக்கு போச்சு அப்படின்னு சொன்ன பேச்சு என்ன பேச்சு? ஒடிசாவை தமிழர் ஆளலாமான்னு பேச்சு என்ன பேச்சு? மிஸ்டர் ஆரி, ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காரணத்துக்காக பேசுவாங்க. அங்கே பீகாரில் உள்ள மக்கள் அங்கே வேலை இல்லாதனால இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொல்கிறதுக்காக சொன்னது தான் அது. நீங்கள் அதை அப்படி எடுத்துக்கணும், பாசிட்டிவாக பாருங்கள். அந்த மாநிலத்து மக்களுக்கு நீங்கள் வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு துன்புறுத்தப்படுறதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக. ஜெகநாதர் கோவில் சாவி தமிழ்நாட்டுக்கு போச்சான்னு கேட்ட கேள்வி பாசிட்டிவாக பார்க்கணுமா? கேட்டது அமித்ஷா சார். அதெல்லாம் அந்த காலத்திலே அது தேவையில்லைன்னு அந்த அது எந்த காலம்? போன வருஷம் இதை கூட இதை வந்து ஒரு பேட்டர்னா பார்க்க முடியல. ஒடிசா தேர்தலில் அந்த பேச்சு, பீகார் தேர்தல் இந்த பேச்சு. அப்படிங்கும்போது எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய, இன ஒற்றுமையை உருவாக்க வேண்டிய தலைவர்கள் இப்படி பேசுவதா? கண்டிப்பாக ஒரு பொறுப்புள்ள பிரதமர், என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை நான் கட்சியாரும் என்னை தப்பாக எடுத்துக்கூடாது. அவர் பிரதமர் இதை தவிர்த்திருக்கத்தான் வேண்டும், இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க வேண்டியதில்லை என்பதை நான் பகிரங்கமாக உங்கள் முன் வைக்கிறேன். எனக்கு இது என்னோட கருத்து. ஆனால் அவர் சொன்னதனுடைய நோக்கம் அந்த மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் அலைகிறீர்களே, உங்களுக்கு நாங்கள் பெரிய வேலை வாய்ப்பை பீகாரில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம், டபுள் இன்ஜின் சர்க்காரை நாங்கள் கொண்டு நிறைவேற்ற போகிறோம் என்று காரணத்துக்காக அந்த கான்டெக்ஸ்ட் தான் நீங்க ஓகே பாயிண்ட் டேக்கன். திரு இப்ராஹிம் பதில் சொல்லுங்க. திரு வேலூர் இப்ராஹிம் நிறைய பட்டியலிட்டார், திரு எம் குமாரோ சொன்னார். அதுல எவ்வளவு ஸ்பைஸ் அப் ஆயிருக்குங்கிறதெல்லாம் தாண்டி நிறைய சர்ச்சை பேச்சுக்களை குறிப்பாக வட இந்தியர்களை மையப்படுத்தி, ஹிந்தி மொழி பேசுபவர்களை மையப்படுத்தி தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பேசியிருக்கிறாங்களா இல்லையா? குறிப்பாக இப்ராஹிம், வேலூர் இப்ராஹிம் தெளிவா சொல்லுங்க. அவர் பேசிட்டு இருக்காரு பாருங்க. காங்கிரஸ் இப்ராஹிம் பாருங்க. ஐயோ ஆதாரம் காட்டுறேன். திரு வேலூர் இப்ராஹிம் நான் காங்கிரஸ் இப்ராஹிம் கிட்ட கேட்டேன். ஐ அம் சாரி, நான் உங்கள்ட்ட வரேன். அடுத்த ரவுண்ட்ல காட்டுங்க. ஆதாரம் காட்டவா? அடுத்த ரவுண்ட்ல வரேன். எல்லா பொய்க்குமே ஆதாரம் இருக்கு. நான் அடுத்த ரவுண்ட்ல வரேன். ஆதார் இருக்கு. என்ன ஆதார் இருக்கு? அதாவது முதல்ல இந்த நெரேட்டிவ் தவறானதுன்ற, அதாவது இந்த இவர்கள் பேசிய அடுக்கடுக்கான வேலூர் இப்ராஹிம் காட்டிய ஒரு பிம்பம் இருக்குல்ல, தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு மாநிலம் போலவும், அதுவும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் மற்றும் முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த இந்திய தேசத்துக்கே மிகப்பெரிய குற்றம் சாட்டுற அளவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது போல ஒரு பிம்பத்தை சித்தரிக்கிறார் அல்லவா? முதல்ல டாப் 10 லீஸ்ட் சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் என்சிஆர்பி டேட்டா 2023ல முதல்ல இருக்கிறது டெல்லி, டபுள் இன்ஜின் சர்க்கார். உங்களுடைய அதுக்கு அடுத்து உத்தரப்பிரதேசம். இல்ல அதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஆமா, போன வருஷம் வந்திருக்கும். அந்த மாதிரி 23ல இருக்கு. 23 செகண்ட் இல்ல விடுங்க. என்ன ஒன்னாவது மட்டும் தான் பிரச்சனையா? அப்ப ரெண்டாவது இடத்துல இருக்க உத்தரப்பிரதேசம் எங்க சொல்லுவீங்க? மூணாவது இடத்துல குஜராத் மாடல் எங்க சொல்லுவீங்க? எங்க லீஸ்ட் சேஃபஸ்ட் சிட்டி இன் இந்தியா அப்படின்னு 10 சேஃபஸ்ட் லீஸ்ட் சேஃபஸ்ட் சிட்டின்னு போட்டா காட்டுறது வந்து முழுக்க முழுக்க குஜராத்தையும் உத்தரப்பிரதேசையும் காட்டுது. நீங்க உடனே இந்த நாட்டுடைய பாதுகாப்பு இருக்கிறதா, பீகார் மக்கள்
எந்த அளவுக்கு மோசமானவர்கள், இதை அடுத்த ஆங்கிள் பேசுவோம். கண்டிப்பா இதற்கு பதில் கொடுத்தே ஆகணும் நான். ஆனா அதற்கு முன்பாக இவர்கள் பேசின பிரகாரமே வருவோம். திமுகவை தானே ஒரு குற்றஞ்சாட்டினான்னு சொல்றாங்க, அப்படியே வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்த குற்றச்சாட்டு, அதுக்கு அடுத்து பதில் வைப்போம். ஏன் இவர்கள் இந்திய நாட்டு பிரதமர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்குகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் அப்பவே சனாதனம் குறித்து பேசும்போது ஆஹா இவர்கள் பாரு இந்து மக்களுக்கு எதிரானவர்கள் என்று மிகப்பெரிய பொய் பிரச்சாரத்தை கிளப்பியது பாஜக. அதற்கு பின்பாக நேத்து வந்து எஸ்ஐஆர் சனாதனம் என்றால் ஹிந்து மதம் தான் அப்படின்னு தீகா கிளாரிஃபை பண்ணிருக்கு. ஆமா, அதான் சொன்னோம். இருங்க, நான் அந்த பாயிண்ட்குள்ளே இது சர்ச்சை பிரச்சனை. அது நான் சொன்னது, அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எவ்வாறு இந்திய நாட்டு பிரதமர் ஏன் தொடர்ந்து அச்சுறுத்துகிறார், தமிழ்நாட்டில பாஜக காலு ஊண்ட வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்குது என்பதற்கான ஆதாரத்தை காட்டுறதுக்காக பேசுறேன். இனி ஒரு 2 minutes let it go ஹரி ப்ளீஸ். இப்போ நம்ம எஸ்ஐஆர் நோக்கி போறோமா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் நோக்கி போகல. இந்த பேச்சு எதற்காக நடைபெற்றது? இந்திய நாட்டு பிரதமர் ஏன் திடீர் என்று திமுக மீது அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார், பீகார் மக்கள் இடத்துல திமுக மீது வெறுப்பு பிரச்சாரத்தை ஏன் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நேற்று எஸ்ஐஆர்ல ஒரு 16வது பேஜ்ல லிஸ்ட் ஆஃப் இண்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, 13வது நம்பர்ல எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் எலக்டோரல் ரோல் ஆஃப் பீகார் எஸ்ஐஆர் வித் தி ரெஃபரன்ஸ் ஆஃப் 1/7/2025. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பீகார்ல இருந்து வந்திருக்கிறாங்கல்ல பீகார் மக்கள், அந்த பீகார் மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல நீங்க வாக்களிச்சுக்கலாமா, பீகார்ல எஸ்ஐஆர் பண்ணியிருந்தாலே அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க ஓட்டர் ஐடி கார்டு இங்க வாங்கிக்கலாம் என்று இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்றைக்கு அதை ஒரு அடிப்படை முகாந்திரமாக ஒரு ஆவணமாக இன்றைக்கு காட்டி இருக்கிறது 13வது ரூல்ல. இப்போ திட்டத்தை தீட்டி விட்டுதான் சட்டத்தை ஏற்படுத்துபவர்கள் பாஜக காரங்க. ஒரு திருட போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி சட்டத்தை மாத்திட்டு தான் திருடுவாங்க. இப்ப 13ஆம் நம்பர்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன்ல பீகார்ல யாரெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்களா, அதாவது யாருக்கெல்லாம் வீட்டு அட்ரஸ் 0 இருந்துச்சு, வீடே இல்லாம செத்து போனவங்களா இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் கூட பீகார்ல வந்து நம்மளுக்கு பிடிக்காத ஒரு ஆட்சி கொண்டு வர முடியும் என்ற மிகப்பெரிய சட்டத்தை எஸ்சிஆருக்கு இன்றைக்கு லிஸ்ட் ஆஃப் இண்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்ல 13வது நம்பர் ரூல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்திய நாட்டு பிரதமருடைய பேச்சு போகும். திமுகவை பாஜக அங்கிருந்து பீகார்ல நேரடியா தாக்கி பேசும்போது, இங்க இருக்கக்கூடிய பீகார் மக்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும். அதுதான் அவருடைய திட்டம், வேற ஒண்ணும் கிடையாது. அது எப்படி வாக்களிப்பாங்க? பீகாரிகள்லாம் பாஜக வாக்களிக்கிறவங்களா? நீங்க நெரேட்டிவ் செட் பண்ணலாங்க. பீகாரிகள்ல லல்லு பிரசாத் யாதவ் ஆதரவாளர்கள் இருப்பாங்க, அதுல வந்து இஸ்லாமிய சமூகத்தினர் இருப்பாங்க, பாஜகவுக்கு வாக்களிக்காத பல சமூகங்கள் இருக்கும். பீகாரிகள்லாம் பிஜேபி வாக்களிக்கிறவங்களா? கேக்குற பதில் சொல்லுங்க. நான் சொல்ற பாயிண்ட்டுக்கு டீகோட் பண்ணுங்க. பிஜேபி இன்னைக்கு இந்திய நாட்டு பிரதமர் பீகார்ல திமுக பத்தி பேசுறதுக்கான அடிப்படை முகாந்திரம் என்னன்னா, பீகார்ல இருந்து புலம்பெயர்பட்ட இங்க இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்கள் எல்லாம் பாஜகவும் மற்றும் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை எதிரியாக பார்க்க வேண்டும். தமிழகத்துல வாக்களிக்கும் போது இவர்களுடைய அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை பீகார் தேர்தலுக்கு இல்ல, இந்திய நாட்டு பிரதமர் தமிழ்நாட்டு தேர்தலுக்காக பீகாரிகள் நோக்கி வாக்கு சேகரிக்கிறாங்க. ஓஹோ, கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். அதுக்கு ரூலும் ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு கல்ல ரெண்டு மாங்கா கறியா? 13ஆம் நம்பர் ரூல். அதேதான் சிங்கிள் ஷாட் வித் 2 birds தெரபி. ஹரி, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 13ஆம் நம்பர் ரூல்ல பீகார்ல எஸ்ஐஆர் நடந்து அந்த ஆதாரத்தை காட்டிட்டாலே எலக்ட்ரல் ரோல்ல, அது போதுமா? அடிப்படை முகாந்திர ஆவணமாக எலக்ட்ரல் ஓட்டர் ஐடியில சேர்த்துக்கலாமா? யார் பீகார்காரங்க வந்து இன்னும் புரியுற மாதிரி, எளிமையா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா, பீகார் அல்ல இருக்கக்கூடிய மக்கள் இங்கு வந்து வாக்களிக்க முடியும் வருகின்ற தேர்தலில். அதை தாண்டி இன்னொரு கைட்லைன்ஸ் அது கொடுக்கல. அங்கேயும் வாக்களிச்சுட்டு இங்கேயும் வாக்களிக்கலாம், அதுக்கு கைட்லைன்ஸ் இல்ல. இந்த நவம்பர் 6ஆம் தேதி வாக்களிச்சுட்டு அதுக்குதான் கைட்லைன்ஸ் கொடுக்கலன்றனே. கைட்லைன்ஸ் கொடுக்கப்படவில்லை, கைட்லைன்ஸ் கொடுக்கப்படவில்லை. I take it one word. Wait. Form 8ல அடிப்படை ஒரு ரெண்டு மாநிலத்துல வாக்களிக்க முடியாது, கூடாது. The duplication is not permissible. ஒரு நிமிஷம் ஹரி, பி கூல். ஏன் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. இது பாஜக ஆட்சி, என்ன வேணாலும் நடக்கும். எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க சார், எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க. ஃபார்ம் 8ல ஷிஃப்டிங் அண்ட் கவரிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க.
இந்த முறை நீங்க நவம்பர் 6ஆம் தேதி வாக்களிச்சுட்டு இங்க வந்து ஃபார்ம் 8 கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டு வந்து இங்க மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. பீகாரை தான் நீங்க எஸ்ஐஆர் பீகாரை தான் அடிப்படை ஆவணமா எடுத்துக்குவீங்களே. ஆதாரம் எடுத்துக் கொள்ளாத பாஜக எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கு பீகாரில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் எடுத்துக்குமா? எப்படி 14.5 லட்சம் 2 வாக்காளர்களை 2 ஓட்டர் ஐடென்டி கார்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த எஸ்ஐஆர் எடுத்துக்குமா? அது எந்த அளவுக்கு மூடத்தனமான ஒரு விஷயத்தை கையெடுத்திருக்கிறது எலெக்ஷன் கமிஷன். அதை சரிப்படுத்துவதற்கு 77,000 பேர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அதை சரிப்படுத்துவதற்கு தான். அதை சரிப்படுத்துவதற்கு தான் 76,000 தப்பா இருக்கு சார். எஸ்ஐஆரே தவறா இருக்கிறது. நீங்க அடிப்படை முகாந்திரமாக ஆதார் கார்டே இல்லன்ற போது பீகார் எஸ்ஐஆரே தவறா இருக்குன்னு சொல்லும் போது பீகார் எஸ்ஐஆரை அடிப்படை ஆதாரமாக வைத்து தமிழ்நாட்டில் வாக்களிக்கலாம்னு சொல்லி இந்திய நாட்டு பிரதமர் திடீரென்று ஞானோதயம் பிறந்தது போல இன்றைக்கு திமுகவை உச்சரித்து பேசுறாருன்னா வருகின்ற தேர்தல் நோக்கத்தோடு இன்றைக்கு காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறார். இதுதான் அடிப்படை. இத நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் துணை போயிருக்கிறது 13வது விதியில எலக்டோரல் ரிஃபரன்ஸ்ல பீகார் எஸ்ஐஆர் இனி வரக்கூடிய காலங்கள்ல பீகார் மக்கள் தமிழ்நாட்டுல எம்எல்ஏவை செலக்ட் பண்ண போறாங்க சார். அதுக்கு திமுகவை எதிரியா காமிக்கிறோம் சார், வேற ஒண்ணு இல்ல. திரு வேலூர் இப்ராஹிம் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய சதி, இது ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசியோட வெளிப்பாடு தான் இது. ஒரு கல்லுல 2 மாங்க அடிக்கிறார் பிரதமர். இது வெறும் துவேஷ பேச்சு மட்டும் இல்லைங்கிறாரு திரு இப்ராஹிம், காங்கிரஸ் இப்ராஹிம். காங்கிரஸுடைய பேச்சாளர் இப்ப பேசுனதுக்கு 2 கேள்வியை முன்வைத்துட்டு நான் ஆதாரத்தை கொடுக்குறேங்க. இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு முதல்ல என்ன சொன்னாருன்னா, சனாதனத்தை நாங்கள் இங்க தமிழகத்தில் எதிர்க்கிறோம், அங்கேயும் எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஏன் ராஜஸ்தான்ல காங்கிரஸ் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூட்டிட்டு போய் சனாதனத்தை எதிர்த்து பேச வேண்டியதானே? மத்திய நம்பர் 1. நம்பர் 2, பேசுறத கேளுங்க. 2வது, இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு குதிக்கிறாங்கல்ல இவங்க, ஏதோ ஆஹா தமிழர்கள் மொத்தமா திமுக காரர்களை பேசினா, இதே பஞ்சாப்ல காங்கிரஸ் கட்சி முதலமைச்சராக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது உத்தரப்பிரதேசத்திலும் அதே போன்று பீகாரில் உள்ள பையாக்கள் யாரையும் பஞ்சாபிற்குள் உள்ளே நுழைய விட மாட்டோம் என்று பஞ்சாப் முதலமைச்சர் பேசும் பொழுது, எந்த பஞ்சாப் முதல்வர்? அமரிந்தர் சிங் அந்த கட்சியிலே இல்ல அவர். இவர்கள் எல்லாம் ஏங்க நான் சொல்றது கேளுங்க. அந்த பேச்சுக்களை பேசும் பொழுது பிரியங்கா காந்தி அவர்கள் கை தட்டி கோஷமிட்டதை இப்ப வரிசையா வீடியோ காட்டுறேன். இவர்கள் தான் வாய்களியே பேசுகிறார்கள் தமிழர் மீது அக்கறை. திமுகவும் கேட்கிறேன். இந்த பாருங்க போட்ட திமுக அப்படின்னு ஒரு சுழற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமா வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்தம் இருக்க மாட்டாங்க. ஹிந்தி பேசுற மக்கள் உள்ள நுழையறத வேடிக்கை பார்க்க மாட்டாங்களா? உள்ள நுழையறத திருப்பி ரீப்ளே பண்ணுங்க. அடுத்து ரீப்ளே பண்ணுங்க. ஹிந்தி பேசுறவங்க நுழையறதியா? கக்கூஸ் கலவரது. அட பீகாரிகள் கக்கூஸ் கலவரது கேளுங்க. முதல்ல போட்டதே ஒழுங்கா கேட்கலங்க, சரியா கேட்கல. இது கேளுங்க. நான் போடுறேன், திரும்பி போடுறேன். மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிச்சுட்டு நல்ல இங்கிலீஷ் ஆங்கிலம் தெரிந்த காரணம் எல்லாம் நீங்க ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. இல்லாட்டி பாருங்க ஹிந்தினால உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க பில்டிங் கட்டுறது யாருங்க? எல்லா வேலையும் வந்து யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான், பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான், சாலையை இருக்கான், குக்கூஸ் கழுவுறான். இதுதாங்க ஹிந்தி படிச்சாங்க. வீடு கட்டுறாங்கன்னு சொல்றாரு, வீடு கட்டுறாங்கன்னு சொல்றாரு. அது கூட தெரியல. முதல்ல போட்டு தமிழர் நீங்க மிஸ் கோட் பண்ணீங்கல்ல, அதுக்கு தான் லாயக்கானவங்கன்னு அவர் சொன்னார்னு சொன்னீங்கல்ல, எங்க சொன்னாரு? ஏங்க இந்த கேக்குறேன். இந்த அடுத்து இப்படி ஒவ்வொரு இவர் யார் பேசுறது? அமைச்சர் நேரு. இப்படி வடமாநிலத்தவரை பீகாரிகளை கக்கூஸ் கலவரத்துக்கு லாய்க்கு என்று சொல்வது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பேசுகிறீர்கள். நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், எவ்வளவு காலம் தான் காங்கிரசும் திமுகவும் இந்த பொய்யை சொல்லி சிறுபான்மை வாக்குகளுக்கு ஒரு அடையாளமா நாங்க தான் இருக்கோன்றது பொய்யை சொல்லி சிறுபான்மை மக்களை ஏமாத்துறது, இன்னொரு பக்கம் வடக்கு வாழ்கிறது தெற்கு வீழ்கிறது என்று சொல்லி திமுகவை பொறுத்தவரை
திமுகவை பொறுத்தவரை இந்துக்களை அவமானப்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு ஒரு பண்டிகை என்றால் வாழ்த்து சொல்வது, இந்துக்களுக்கு பண்டிகை என்றால் அது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சொன்னா, ஏன் இஸ்லாமியர்கள் அப்படி சொல்லி இருக்கிறீங்களா, கிறிஸ்தவர்களுக்கு அப்படி சொல்லி இருக்கிறீங்களா? அது இஸ்லாமியருடைய வாக்கு வங்கிக்காக ஒரு மோசமான அரசியலை இன்னைக்கு திமுக செய்துவிட்டு ஊடுருவல்காரர்களை ஆதரிக்கிறது. வெளியில் பங்களாதேஷில இருந்து பாகிஸ்தான்காரன் ஒருத்தன் வந்தான ஊடுருவல் பண்ணி அவனை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள். ஊடுருவல்காரர்களை ஆதரிக்க மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சி எந்த தலைவர்கள் சொன்னாங்க? எந்த தலைவர்கள் சொன்னாங்க? பொறுத்தவரைக்கும் எந்த தலைவர்கள் சொன்னாங்க? உங்க நீங்க பேசுறதே சொன்னீங்க. ஊடுருவல் எந்த தலைவர்கள் சொன்னாங்க? இதை நீங்க சொல்லுங்க சொன்னீங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக வாக்குறுதிகள் போய் பேச கூடாது. எந்த தலைவர்கள் சொன்னாங்க? எவ்வளவு காலம் இந்த பொய்யை சொல்லுவீங்க? நான் சேலஞ்ச் பத்தி பேசுறேன். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி பத்தி எல்லாம் உங்க மடை மாற்றாதீங்க. ஏங்க எவிடன்ஸ் ரமேஷ் பிதுரி பேசுறது எங்க சொல்லுங்க. ரமேஷ் பிதுரி பாராளுமன்றத்துல கக்கூஸ் கழுவினார் சொன்னாரா இல்லையா? ஆதாரம் கொடுத்தல திமுக மன்னிப்பு கேட்குமா? தயாநிதி மாறன் அவர்கள் பீகார்களை கக்கூஸ் சொன்னீங்களா இல்லையா? இந்திய நாட்டுடைய பாராளுமன்ற உரையில என்பதை நிரூபிக்கிறதுக்கு இஸ்லாமியர்கள் என்ன பேச வேண்டிய அவசியம் இல்ல. தனியாக பேசணும். அத சொல்லுங்க. அதாவது உங்களுடைய பாராளுமன்ற பாஜக உறுப்பினர் இந்திய நாட்டு பாராளுமன்றத்தில் இஸ்லாமியர்களை என்ன சொன்னார் அதை சொல்லுங்க. அதை சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. அரசியல் கட்சி பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. நடிக்கிறதுக்கு வேலை இல்ல. பதில் சொல்லுங்க. தைரியம் இருக்கா? பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? ரமேஷ் பிதுரி பிரச்சனை பதில் சொல்ல முடியுமா? சொன்ன மிஸ்டர் வேலூர் இப்ராஹிம், உங்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வெளியே காட்டிய ஆதாரம் வெளியே வச்சுக்கங்க. காட்டிய ஆதாரத்தை வெளியே வச்சுக்கங்க. சொல்ல முடியல. அப்ப யார் நான் கேட்ட ஆதாரத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல. எஸ்ஐஆருக்கு பதில் சொல்ல துப்புள்ள திரு தயாநிதி அடிப்படை தார்மீக உரிமை இல்லை. எஸ்ஐஆர் கேட்ட கேள்வி பதில் கிடையாதுங்க. இவ்வளவு நேரம் தலைப்பு எஸ்ஐஆர் கிடையாதுங்க. நாங்க திமுக பத்தி தமிழ்நாடு பற்றி பிரதமர் பேசியதை கேட்ட கேள்வி. இந்திய நாட்டு பிரதமர் பேசிய இந்திய நாட்டு பிரதமர் திமுக மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்வது பீகாரிகளை கிளர்ச்சியாளர்களாக மாற்றி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வைக்க வேண்டும். கை தட்டுங்க. அதுக்கு மட்டும்தான். வேற எதுக்கும் லாய்க்கில்லையே பாஜக. வேற எதுக்கும் லாய்க்கில்லையே பாஜக. கை தட்டுவதற்கு மட்டும்தானே. கொரோனா நேரத்துல என்ன தட்டினீங்க? கொரோனா நேரத்துல என்ன பண்ணீங்க? ரைட் ஆர்டர் தி ஷோ. எவ்வளவு பயம் பாருங்க. காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எவ்வளவு பயம். பேசவே இல்லைங்க. நான் தைரியமா பேசிட்டு இருக்கேன். ரமேஷ் பிதுரிய பத்தி பேசுங்கன்ற எங்க நீங்க பேசுங்க. இல்ல சார், ரமேஷ் பிதுரிய பத்தி திரு எஸ்ஆர் இப்ராஹிம் இல்ல நான் பாஜக காரங்க சர்ச்சைக்குரிய பேச்சுகளை பேசிட்டாங்க. நான் அங்க இருந்திருந்தா பதில் சொல்லிருப்பேன். அங்க இருந்திருந்தா பதில் சொல்லிருப்பேன். நான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். ஐயோ சாமி, பேச விடுங்க. பேச விடுங்க. அட பேச விடுப்பா. பேச விடுங்க. அட பேச விடுங்க. ஏங்க பேச விடுங்க. நான் ஒரு ஆளு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பேசுறேன். இங்க திமுக பேசுறீங்க, காங்கிரஸ் பேசுறீங்க, பாஜக மட்டும் பேசுனா கத்திக்கிட்டே இருக்கீங்களா? நான் கேட்பது திரு தயாநிதி மாறன் பீகாரிகள் ஓகே சொன்னாரா இல்லையா? தயாநிதி மாறன் பேச்ச ஒரு சர்ச்சை பேச்சா நீங்க பாக்குறீங்க. தயாநிதி மாறன் லாயக்கற்றவர்கள் என்று சொன்னாரா என்பதற்கு ஒரு ஆதாரம் காட்டுறாரா? மன்னிப்பு கேளுங்க. இல்லங்க ஒரு எந்த ஒரு இனத்தையும் நாங்க பேசலங்க. அப்படி பேசல. நான் சொன்னேன் நீங்க ஒரு இழிவுபடுத்திருக்கிறீர்கள். நீங்க பேச்சை நிறுத்துறீங்களா? நீங்க பேச்சை நிறுத்துறீங்களா? உங்களுக்கு பேச பதில் சொல்லுங்க. முதல்ல பேச்சை போட சொல்லுங்க. அவரை மிஸ்டர் கலைராஜ் பேசிட்டு அவரு only Mr. Kalina ஒரு பேச்சை போட சொல்லுங்க. அவரை உங்கள்ட்ட கேள்வி இல்ல அதுல அதோட டிகிரி இல்ல சார் நம்ம மாறுபடலாம். டிகிரி இல்ல அவர் சில ஸ்பைஸ் அப் கூட பண்ணி சொல்லிருக்கலாம். திரு தயாநிதி மாறனோ திரு பொன்முடியோ பேசிய பேச்சுக்கள் சர்ச்சை இருக்கும். இல்ல சர்ச்சை பேச்சு இல்ல. நீங்க ஒண்ணே புரிஞ்சுக்கணும். இந்தி மொழியை திணிக்கிறார்கள் எங்கள் மீது, நாங்கள் இந்தி மொழியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற உறுதிப்பாடாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது இந்தி மொழியை படித்து விட்டு வந்தவர்கள் இங்கு என்ன பெரிய வேலை பார்க்கிறார்கள், கட்டடம் கட்டுகிறார்கள், கக்கூஸ் கட்டுகிறார்கள் போன்ற வேலைகள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொன்னார்களே ஒழிய அதற்குத்தான் லாயக்கானவர்கள் என்று அவர்கள் சொன்னதாக இவர் பொய்யாக கொண்டு சொன்னார். அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. அதை விட்டுருக்கு, அதுக்குள்ள நான் போகல. இப்போ ரெண்டாவது என்ன சொல்றேன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவிற்கு இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு
காரணமாக இருந்திருக்கிறது என்பதற்காக 2-3 சான்றுகளை சொல்ல விரும்புகிறேன். நான் இவரோடு வாக்குவாதம் செய்து கொண்டு எங்கள் கட்சி எங்களை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்கிறார்கள், தமிழர்களை இழிவாக பேசியிருக்கிறார்கள். அதுவும் யார்? அந்த கட்சியினுடைய எங்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் பேசவில்லை, எங்கள் கட்சியினுடைய கீழே உள்ளவர்கள் பேரை தான் அவர் சொல்கிறார். அப்படி சொன்னால் தர்மேந்திர பிரதான் உட்பட பல பேரை என்னால் சொல்ல முடியும். ஒன்றிய அமைச்சர்களை எப்படியெல்லாம் பேசி நாகரிகமற்றவர்கள் என்றெல்லாம் சொல்லி பேசியிருக்கிறார்கள். எல்லாரும் பேசியிருக்காங்க, அவ்வளவுதானே? ஒரு பிரதமர் ஒரு தமிழர்களை இழிவாக பேசியிருக்கார் என்பதுதான் நாங்கள் பீகாரில் பேச வேண்டிய காரணம் என்ன? இன்னொரு சொல்றேன், சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் வந்தது. அப்பொழுது எங்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த யுத்தத்தை திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார். எதற்காக என்று சொன்னால், நாடு இருந்தால்தான் கட்சி நடத்த முடியும், வீடு இருந்தால்தான் ஓடு போட முடியும் என்று சொல்லி அந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு இந்திய நாடு தான் முக்கியம் என்று சொன்னவர் எங்களுடைய அண்ணா அவர்கள். அதே போல கார்கில் யுத்தத்துக்கு இந்தியாவிலேயே இந்தியாவிலே அதிக நிதியை கொடுத்த 50 கோடியை கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். உங்க தேசம் பற்றி யாருமே கேள்வி கேட்கலையே. இந்திக்காரர் யாரை கொடுத்தாங்களா? உத்திரி ஈபிக்கார கொடுத்தாங்களா? இன்னொன்னு கேட்கிறேன், இன்னைக்கு ராணுவத்தில் எடுத்துக்க நீங்க குஜராத்தை பிரதமர் மோடி பேசுகிறாரு. நான் கேட்கிறேன், குஜராத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை ஆயிரம் பேர் இருப்பார்கள்? எத்தனை லட்சக்கணக்கான தமிழர்கள் ராணுவத்தில் பணியாற்றுறவங்க இந்தியர்கள். அவர் தமிழர் என்று பிரித்து பேசியதான் சொல்கிறேன். தமிழர்கள் என்று சொல்கிறாரு, எத்தனை லட்சக்கணக்கான தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள். சரி, இங்க தமிழ் ஆனால் குஜராத்திகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? மோடியால எங்களையே அவமதிக்கிறார். தமிழர்கள் நாட்டுப்பற்று இல்லாதவர்களா? நாட்டு உணர்வு இல்லாதவர்களா? இந்திய நாட்டுக்கு ஆபத்து என்றால் உயிரை தியாகம் செய்தவர்கள் தமிழர்கள். ஓகே, மறக்க முடியுமா அவர்களால்? திரு இப்ராஹிம், இதுக்கு சொல்லுங்க. நம்ம நீங்க நிறைய பழசு சொன்னீங்கல்ல, அமித்ஷா அந்த ஒடிசாவுடைய கோவில் சாவி தமிழ்நாட்டுக்கு போச்சுன்னு சொன்னாரு. அது என்ன மாதிரியான பேச்சு? அது ஒரு உள்துறை அமைச்சர் பேச வேண்டிய பேச்சா? அதுவும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. பாஜகவுடைய எவ்வளவு தலைவர்கள் தமிழர்கள் ஆளுவதா ஒடிசாவை? இந்திய அரசமைப்பு சட்டம் யாரும் நீங்களே சொன்னது போல யாரும் எங்கேயும் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாங்கும் போது இப்படி இந்த நாட்டுடைய அரசமைப்பை பாதுகாக்க வேண்டிய கார்டியன்ஸ் இப்படி பேசலாமா? அது சர்ச்சை பேச்சு இல்லையா? இன்றைக்கு தலைப்பு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசியது அல்ல, திமுகவை பட்டியலிட்டு தான் அப்படின்றத தெளிவுபடுத்தியாச்சு. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா சார், இது திமுக சார், நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இந்த இடத்துல பீகாரிகள் விஷயத்துல திமுக சொல்றாங்க, கிளாரிஃபை பண்றீங்க. நான் கேக்குறேன், ஒடிசால நான் எல்லாத்தையும் எங்க பீகாரி பற்றி தானங்க தலைப்பு. நான் பீகார முதல்ல பேசிக்கிறேங்க. பீகாரி ஒடிசா வசதியா இல்லையா? வீடியோ ஆதாரம் காட்டிட்டேன், தமிழக மக்கள் பார்த்துட்டாங்க. திமுகவுடைய தலைவர் பன்னீர்செல்வம் போன்று நாங்கள் விட்டுக் கொண்டு இருக்க மாட்டோம், ஹிந்திக்காரர்களை இங்க என்று பேசியதை ஆதாரம் காட்டிட்ட இவர்கள் திமுக காரர்கள் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் என்று பிரதமர் பேசியதை இவர்கள் வழியா அதை மடைமாற்றி அது தமிழர்களையே பேசிவிட்டார்கள் என்று. சரி, ஓகே, அந்த வார்த்தை I take your point. ஒடிசால பேசின பேச்சு, தமிழகத்துல எவ்வளவு சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீரழிஞ்சிருக்குன்னா, நான் ஒடிசாக்கு பேசலங்க, இல்ல பீகாரோட சீரழிஞ்சிருக்கா? சீரழிஞ்சிருக்கிறதுன்றா சார், பீகாரோட தமிழ்நாட்டுல சீரழிஞ்சிருக்கா சட்டம் ஒழுங்கு? பீகாரோடு கம்பேர் பண்ணா தமிழகத்துல போக்சோ வழக்கு 369%. ஏன்னா அங்க வழக்கு போடுறது இல்ல, இங்க போடுறோம். அதான் வித்தியாசம். இல்லாத ஒரு மாநிலம்ங்க. இத டயலாக் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டை விட பெண்கள் இங்க பாதிக்கப்படுகிற மாநிலம் எந்த மாநிலம் சிறந்த மாநிலம் என்று உங்களால சொல்ல முடியல. அவர்கள் தமிழ்நாடு எல்லா விதத்திலும் முன்னணி மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தா அமைச்சரவையிலிருந்து அனைத்து துறைகளிலும் இன்னைக்கு தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. பிரதமர் எதுவுமே தெரியாமல் முட்டாள்தனமாக நீங்க வார்த்தைகள் ஏங்க கத்துறீங்க? ஏன் கத்துறீங்க? எப்படி பிரதமர் பேசியது உண்மையா இல்லையா என்பதை எனக்கும் பேச தெரியும், நல்லா புரிஞ்சுக்கங்க. இல்ல, பிரதமர் பேசியது தமிழர்கள் பேசியது தப்பா இல்லையா? நன்றாக புரிஞ்சுக்கங்க. தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவுடைய தோல்வி தெரிந்து விட்டது, அதனால பயந்துகிட்டு பிரதமரை பொய்யான குற்றச்சாட்டு சொல்றது, பாஜக மேல பொய்யான குற்றச்சாட்டு சொல்றது, வட இந்தியர்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி திமுக பேசுவது. அதே போன்று ஒண்ணும் இல்ல சார், இன்னைக்கு வந்திருக்கிற பிரதமர் மோடி பேசியதா வந்திருக்கு. கேட்டு கேள்வி மோடி பேசியதா வந்திருக்கு.
ஹரிதாஸ், அதை கேட்டு மட்டும் பதில் சொல்லுங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டீங்களா? இப்ப ஒடிஷால இந்திய நாட்டு பிரதமர் உள்துறை அமைச்சர் பேசுறாரு. குமார் சார் பதில் சொல்லுவாரு. மேட்டர் முடிஞ்சு. திருக்குமார் சார் ஆமாட்டா அவர் பேச மாட்டாரு. அது சொல்லிருங்க, உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ். ஓகே, இந்த விஷயத்தில் ஒரே திருக்குமார் பேச. இந்த விஷயத்தில் சகோதரர் குமார் அவர்கள் பீகார் மோடி அவர்கள் பேசியது தவறு என்று அவர் ஒத்துக்கொண்டார். ஒரு ட்ராக் ரெக்கார்டோட பார்க்கணும்ல சார். இப்ராஹிம் ஏன் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்? மோடி பேசியது சரி என்று சொல்றீங்களா? திருக்குமார் தவறு என்று சொல்ல தவிர்த்திருக்கலாங்கிறீங்க. நான் இல்ல திரு கலைராஜன், நீங்கள் தவிர்த்திருக்கலாம் என்று தான் சொன்னேன். நான் தவிர்த்திருக்கலாம். ஒரு எல்லா மாநிலத்திலும் நம்ம தனியா பார்த்துட முடியல சார். இது வந்து ஒடிசால பேச்சு, இப்ப பீகார்ல பேச்சு அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல. நான் ஒரிசாவுக்கு வரேன் சார். ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கு கீழே இருந்த அதிகாரி பாண்டியன், அவர் அந்த கோயிலுடைய பொறுப்பு எல்லாம் அவர் கையில் இருந்ததுனால அந்த சாவியை அவர் கொண்டு போயிட்டாருன்னு வரும். சார் பாண்டியனை கேளுங்க சார். பாண்டியன் 1000 விமர்சனம் செய்யுங்க சார். ஏன் தமிழ்நாடுன்னு பேசினாரு? தமிழ்நாட்டுக்கு ஏன் போச்சுன்னாரு? பாண்டியன் கொண்டு போயிட்டாருன்னு பேசுங்க. அவர் மேல விமர்சனம் வைங்க. அவர் அரசியல்வாதி. ஏங்க தமிழ்நாடு வந்துச்சு? அந்த கோயில் சாவி இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா என்ன பேச்சது? அது மட்டும் இல்ல, ஒரிசாவை தமிழ் ஆளலாமா அப்படின்னு கேட்டார் இல்லையா? ஏன் ஆளக்கூடாது? கொஞ்சம் இருக்கு சார், என்ன பேச விடுங்க. ஒரிசாவை ஒரு தமிழன் ஆளலாமா என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டாரா இல்லையா? அரசமைப்பு சட்டம் எந்த மாநிலத்தோடு விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கு தான் அது இல்ல அதுக்கு தான் நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது இந்த மாநிலத்தில் உள்ள இதை வந்து இவர் கையில் இருக்குங்கிறத இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. அதுல பெரிய கற்பனை பண்ணி நம்ம ஒரு தேசியவாதியுடைய பேச்சா இது? ஒரு தேசியவாதியுடைய பேச்சா இது? இவங்க கூட மாநில உரிமை பேசுவாங்க சார். பாஜக தேசியம் பேசுற கட்சி சார். இமய முதல் குமரி வரைக்கும் எல்லாரும் நாட்டு மக்கள் பேசுற கட்சி இல்லையா சார்? நீ ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்தில் ஆளலாம் பேசலாமா சார்? ஐ அக்ரி வித் யூ. கொஞ்சம் பொறுங்க, நான் சொல்றேன். அதாவது அந்த மாநிலத்தில் எத்தனையோ அதிகாரிகள் இருக்கத்தக்க ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அங்க எல்லா பிரதிநிதித்துவம் பெற்று இருக்கிறாரே, அவர் பொறுப்புல தான் எல்லாம் இருக்குங்கிறத சுட்டி காட்டுவதற்காக மறைமுகமாக பாண்டியன் இருக்கிறார்னு கேளுங்க. பாண்டியன் என்ன வேணா விமர்சனம் செய்யுங்க. அவர் மாநிலம் எங்க வந்துச்சு? தமிழ்நாடு எங்க வந்துச்சு? அவர் தமிழ்நாட்டுக்காரர். அவர் தமிழ்நாட்டுக்காரர். How does it matter? How does it matter? தமிழ்நாட்டை சார்ந்தவர் சார். தமிழ்நாட்டுக்காரரா அப்படி சொல்லி அதுக்காக அதை புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொன்னார். ஒரு தமிழ்நாட்டுக்காரர் மொழி பிரச்சனை வந்ததுனால, ஹிந்தி பிரச்சனை வந்ததுனால அந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னோம். நீங்க எப்படி ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொல்றீங்களோ அவங்க ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொல்லல. எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை காரணங்களை தோண்டி போய் எடுத்தா நிறைய விஷயங்கள் எடுக்கலாம் சார். கலைஞர் காலத்திலிருந்து எல்லா அண்ணா காலத்திலிருந்து எல்லாரும் பேசியிருக்காங்க, வெவ்வேறு கான்டெக்ஸ்டில் பேசியிருக்காங்க. நம்ம இதில் என்ன எடுத்துக்கணும்னா இதுக்கெல்லாம் ஒரு பெரிய உள்நோக்கம் கற்பித்து கெட்ட நோக்கத்தோடு பேசுனாங்கன்னு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற தகவல் ரொம்ப தவறானது. நான் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அரசியல் தேர்தல் நடக்க போகிறது. அந்த மாநிலத்தில் பல்வேறு குறைகள் இருக்கின்றன. அதனால தான் அவங்க மற்ற மாநிலங்களில் வேலைக்கு செல்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை இப்போ கூட 12,000 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறாங்க அங்கே பீகாருக்கு. இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து உங்களெல்லாம் நீங்கள் உங்கள் மாநிலத்திலேயே நல்ல தாராளமாக வேலை கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய போகிறோம். டபுள் இன்ஜின் சர்க்காரை நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு எல்லா குறைகளையும் நீக்கப் போகிறோம் என்று ஒரு அரசியல் தலைவர், ஒரு நாட்டின் பிரதமர் பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது வெளி மாநிலங்களுக்கு நீங்கள் போனதுனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தில் சொன்னது. நீங்க அதை வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு துவேஷத்தை கிளப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, பாயிண்ட் டேக்கன். ரொம்ப சுருக்கமா எல்லாரோட இறுதி கருத்தையும் கேட்க வேண்டிய நேரம். திரு எஸ்ஆர் இப்ராஹிம் உட்பட உங்களுக்கு வரேன் சார். அது திரு எஸ்ஆர் இப்ராஹிம், எஸ், ரொம்ப சுருக்கமா 20 செகண்ட்ஸ். அதாவது ஒரு விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பிரச்சனை. ஒண்ணு வந்து தமிழகத்துடைய பாஜக, அதாவது பீகார்ல இருந்து நேரடியாக அனுப்பப்பட்ட குழுல தமிழக அரசுடைய நடவடிக்கை திருப்தி அளிக்கிறது பீகார் அனுப்பிய குழுவையே நேரடியாக இங்க வந்து ஆய்வு செஞ்சுட்டு பீகார் மக்களுக்கு எந்த விதமான வஞ்சகத்தையும் இங்க ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கூட்டணி கட்சியும் செய்யவில்லை என்பதை திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார். அதை தாண்டி இவருடைய கவர்னர் RN ரவி அவர்களே சொல்லிட்டார். சரியா? அதனால இந்த ஊதியில பெருசுப்படுத்த வேண்டாம். இதை தாண்டி ஒரே ஒரு விஷயம் தான் இதுல நெரேட்டிவ் தெளிவாக இருக்கிறது. திமுகவை ஆளக்கூடிய அதிகாரிகளை எதிர்ப்பு மனநிலையில் வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற
இல்ல கேட்க மாட்டேங்குது. கேக்குதா? எனக்கும் கேட்கல. அது கேக்குதா நான் பேசுறது? எஸ், விட்டு கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? finish your thoughts. இப்ப கேக்குதா? கேக்குது. Is that okay? Yes. Finish your thoughts. அதாவது என்னன்னா, அதாவது இங்க இருக்க அங்கிருந்து தொழில் பெயர்ந்து வந்த பீகாரிகளை திமுகவுக்கு எதிராக ஒரு மனநிலையில் கொண்டு வைக்க வேண்டும். பீகாருடைய மக்கள் எல்லாம் திமுகவிற்கு எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களோ பாஜக எம்எல்ஏக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், பாஜக கட்சிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், திமுக மற்றும் கூட்டணி கட்சிக்கு எதிராக இருக்க வேண்டும் என்பத நெரேட்டிவ வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்திய நாட்டு பிரதமர். இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பாக பசுவை பிடிங்கி கொடுத்துருவாங்க, மாடை பிடிங்கி கொடுத்துருவாங்க, 80க்கும் 20க்குமான அரசியல். அமித்ஷா அவர்கள் சொன்னார், எனது இஸ்லாமியர்கள் அதிகமாக, அவர்களுடைய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து மதத்தையும் வெறுப்பு பிரச்சாரத்தையும் மேற்கொண்டுதான் அரசியல் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் பாஜக இருக்கிறது. அதைத்தான் வேலூர் இப்ராஹிம் இவ்வளவு நேரமா வீடியோல காட்டுறார். Thank you திரு வேலூர் இப்ராஹிம். இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா 20 seconds. not for that. இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து வன்மத்தை பரப்புகிற திமுக மதவாத அரசியலுக்காக இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் தவறாக திசை திருப்புகிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். முதல்ல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பீகாரிகளை திமுக துன்புறுத்தியது, திமுக காரர்கள் துன்புறுத்தினார்கள் என்று பேசினார்களே தவிர எங்கேயும் தமிழர்கள் என்று ஒட்டுமொத்தமா பேசல. அதை மடைமாற்ற வேலை வழக்கம் போல செய்கிறார்கள். அதே போன்று பீகாரிகள் கக்கூஸ் கழுவத்தான் லாய்க்குன்னு சொல்லி திரு தயாநிதி மாறன் அவர்கள் பேசுறத வீடியோ ஆதாரம் காட்டி இருக்கிறேன். அதற்கு திமுக காரர்கள் மன்னிப்பு கேட்பதற்கு கூட மனசு இல்லாம மடைமாற்றுகிறார்கள். வீடியோ மக்கள் பார்த்திருக்காங்க, மக்கள் முடிவு செய்வாங்க. அதனால நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், இவர்கள் கடைசி நேரத்தில் கூட கருத்தை சொல்வதற்கு விடாத பயந்து இவர்கள் பேச விடுங்க. இறுதி கருத்து கூட பேச அச்சப்படுறீங்க. காங்கிரஸ்காரர்களை பொறுத்தவரை திமுகவுக்கு என்ன தவறு செய்தாலும் குஜா தூக்குற வேலையை பார்ப்பார்களே தவிர இவர்களுக்கு கருத்தியலாக பேசுவதற்கு துணிவில்லை. நான் தெளிவாக சொல்லுகிறேன், பாரத பிரதமர் அனைத்து தமிழர்களையும் நேசிக்கிற ஒரு மிகச்சிறந்த மனிதர். நன்றி திரு கலைராஜன். இறுதி கருத்து சுருக்கமா 20 seconds. பிரதமர் மோடி அவர்கள் மிகப்பெரிய முக்கியமான பதவியில் இருப்பவர். இந்த தேசத்தை ஒன்றாக நினைக்கக்கூடியவர்கள். நாங்கள் இந்தியர்களாக இருக்கிறவரை இந்தியர்கள் அத்தனை பேரையும் மதிக்கிற இயக்கம் திமுக. ஆக திமுக மீது திட்டமிட்டு ஒரு வன்மத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் இப்படி பேசுகிறார்கள். திமுக என்று சொன்னாலே தமிழர்கள் தான். இரண்டாவது புதுசா இவர் சொல்றாரு, இப்ராஹிம் சொல்றாருல, திமுக சமூக தமிழர்களை பேசுறது சொல்றாரு. இரண்டாவது, எங்களுக்கு நிதி எந்த நிதியும் அவர்கள் கொடுப்பதில்லை, எங்களை வஞ்சிக்கிறார்கள், குடிநீர் நிதியை கூட கொடுப்பதில்லை. எனவே அவர்கள் சொல்வதெல்லாம் மிகவும் பொய்யான விஷயங்கள் தான் சொல்கிறார். இரண்டாவது, கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள் திமுகவினுடைய அவமான சின்னங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒட்டுமொத்தமான அவமான சின்னம் தமிழ்நாட்டிலே அண்ணாமலை தான் என்பதை இங்கே நான் சுட்டி காட்டுகிறேன். திரு குமார், இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. கீப் இட் ஷார்ட். அதாவது நீட் வேண்டாம், ஹிந்தி வேண்டாம், தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம், PM ஸ்ரீ பள்ளி வேண்டாம் அப்படி என்று சொல்லி கொண்டிருக்கிற திமுக இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு சீரியஸாக பிரதமர் பேசியதற்கு தேர்தல் காலத்தில் அந்த மக்களை திருப்திப்படுத்துவதற்காக பேசின வார்த்தையை எடுத்துக்கொண்டு இவ்வளவு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேசிய ஒருமைப்பாட்டுக்குள் முதலமைச்சர் இதன் மூலம் வருகிறார் என்று தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். அவர் தேசிய ஒருமைப்பாட்டுக்குள் வந்தால் இதை நான் இப்போ சொன்ன 5 காரணங்களையும் அவர் நீக்கிவிட்டு தேசிய கொள்கையோடு அவர் உடன்பட வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். பிரதமர் மோடி அவர்கள் நன்றி. வர இருக்கிற 2026 தேர்தலிலே தமிழ்நாட்டில் வந்து இதே பேச்சை பேசுவாரா? அவருக்கு தைரியம் இருக்குமா? கேட்போம், அடுத்த வாரத்தில் கேட்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.